நண்பர்களே, இன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கீ ஸ்கூலுக்கு போக போகிறேன். அதை பற்றி நான் இன்றைக்கு பேச போகிறேன். முதல்ல ஒரு கால் ஸ்கீ போர்ட் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஓடைக்கு கஷ்டமாக இல்லை. ஒரு காலில் 10 தடவை சுற்றினாங்க. அதே மாதிரி மற்ற காலையும் செஞ்சினாங்க. அதுக்கப்புறம் 2 காலாலையும் போர்டை மாற்றி பிரேக் பிடிக்கிறது எப்படி என்று சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கீ ஸ்கூலில் பிரேக் பிடிக்கிறதா எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்? பீட்சான்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்ற பீட்சா இல்லை. ஸ்கீ போர்டால எப்படி மேலே நடக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி நடக்க வேணும்னு தான் சைட்டால நடக்க வேணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வளையம் தந்தாங்க. மேலே இருந்து கார் ஓடுற மாதிரி ஓட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ, வளையத்துக்குள்ளால வரைக்கும் விழுந்துட்டேன். காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினான். ரொம்ப குளிராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். -16 டிகிரி. ஸ்கீ ஓட ஓட குளிர் தெரியல. 12 மணிக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு எனர்ஜியோட திரும்ப பழக தொடங்கிட்டோம். இப்போ பாருங்க, வளையம் இல்லாமல் வளைஞ்சு ஓடுறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்ஜும் ஒரு தடயமும் இருக்குது. முதல்ல நான் பிரேக் பிடிச்சிட்டு பிரிட்ஜில் ஏறி இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தடயத்தில் ஏறி இறங்கி விழுந்துட்டேன். 3 மணிக்கு எங்கிட்ட கோர்ஸ் முடிஞ்சுது. ஸ்கீபோர்டை கழட்டிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் க்ரோசரியில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரக்ஷி ரைசஸுக்கு பாய்.